പണിയിട്ട് വരികയും ഇവർ രണ്ടുപേരും ഏകദേശം മറ്റേതല്ലേ ഓ കാണുകയും ചെയ്തായിരുന്നു ഓൾറെഡി. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളുടെ തലയുടെയും മങ്കാത്ത മൂവിയിലെ ആ ഇന്റർവെലിന് ശേഷമുള്ള, അതായത് മാസ് ഇന്റർവെലിന് ശേഷമുള്ള സീനാണ്. ഒരു ഡെവിളിഷ് ഫീൽ ആയിരുന്നു ശരിക്കും ഇന്റർവെലിന് ഞെട്ടിച്ച സാധനം. കാരണം വെച്ചാല് ഭയങ്കരമായിട്ടുള്ള ഒരു നെക്സ്റ്റ് മൊമെന്റ് എന്താണെന്ന് അറിയാനുള്ള ഒരു ആഗ്രഹത്തിൽ വെച്ചിട്ടുള്ള, പ്രത്യേകിച്ച് അജിത് സാറിന്റെ ആ പെർഫോമൻസ്, സിംഗിൾ ഷോട്ട് സാധനങ്ങൾ, അതുപോലെ തന്നെ ആ എക്സ്പ്രഷൻ ചേഞ്ച് ഒക്കെ അല്ലെ, ഇങ്ങനെ നോക്കിയിട്ട് ഇങ്ങനെ പെട്ടെന്ന് സംഭവമായിരുന്നു. അപ്പൊ അതിന് ശേഷമുള്ള സീൻ എന്താന്ന് നോക്കാം. പക്ക പ്ലാൻ പോട്ടിട്ടായിരിക്കുന്നത്. സ്ട്രിക്ട്ലി നോവൽസ്. മറ്റേതാ സിംഹ, പുലി, കടുവ എല്ലാം എന്ത് പറയാ. யாருன்னு பாக்கல, கூட செக்யூரிட்டிக்கு வந்த வண்டியும் அடிச்சு போட்டாங்க. വേറെ ഭാഷയാണെന്ന് പറയുന്നത് തമിഴ് അല്ലേ? അപ്പുറത്താണ് வண்டி ஓட்டணுங்க போனதா. இந்த பிரச்சனைக்கு போலீஸ் கிட்ட எல்லாம் போக முடியாது. எல்லாமே கருப்பு பணம். உனக்கே தெரியும், போனுக்கு மேல பணம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெரியவங்க யாரும் இதுல இருக்கிற மாதிரி தெரியல. சின்ன சின்ன கேங்ஸ்டர்ஸ் தான் தலையிட்டு செஞ்சிருப்பானுங்க. கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கணும் செட்டியா. உங்களை நம்பி வந்த பணம் அதை நீங்களே எடுத்துக்கிட்டு சாமா பண்றீங்க மத்தவங்க நினைச்சிட்டாங்கன்னா என்ன? நீங்க நல்லவங்க நான் நம்புறேன், மத்தவங்க நம்பணும்ல. செட்டியா, நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது. இமிடியேட்டா பணத்துக்கான ஏற்பாடு பண்ணிருங்க, இல்ல என்ன பிரச்சனை ஆயிடும். ஏய், காடி அடிக்கிறோம் செட்டியா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரஷர் இருக்கிறனாலதான் இப்படி நடந்துக்கிறேன். என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ ஏற்பாடு பண்ணுங்க. പോലീസിനടുത്ത് പോകാൻ പറ്റില്ലല്ലോ. காப்பாற்றணும். കണ്ടിപ്പാ ഞാൻ വരാൻ. ഓവർ ഫനിയുടെ പോസ്റ്ററാണ്. ഓവർ ഇതാക്കാൻ പറ്റില്ലല്ലോ അത് സംഭവം. ക്യാരക്ടറുണ്ട്. அஞ்சேரி போயிட்டு அந்த தியேட்டர் மேல பசங்க ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சுவா. சரிங்க, போய் பாருங்க. ഓ, ഇങ്ങനെ കൊറേ നേരിട്ട് കാണിച്ചു മറന്നു നമ്മള്. சோ, பணம் தலைவைக்கு வந்திருக்கு, தியேட்டருக்கு வரல. தியேட்டருக்கு வரதா நமக்கு அந்த நியூஸ் உண்மைதான். ஆனா நடுவில் யாரோ பிளான் பண்ணி கூட அடிச்சிருக்காங்க. நம்ம தியேட்டர் சர்வேலன்ஸ்ல இருந்த போது தாராவிட டிராபிக் சிக்னல் ஹேக் பண்ணிருக்காங்க. சிக்னல்ஸ் 1 hour அவங்க கண்ட்ரோல் இருந்திருக்கு. அந்த நேரத்துல பணத்தோட தியேட்டருக்கு வந்துட்டு இருந்த வண்டியை டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போய் அது கூட வந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு பணத்தை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் லோக்கல் போலீஸ் தெரிஞ்சிருக்கு. So there should be somebody behind this. Someone should be carrying that. Sir, இதே செட்டியாரோட டிராமா இருக்க கூடாது. நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இல்ல. Just hear this conversation. என்ன செட்டியா, விளையாடுறியா? 1 கோடியா 2 கோடியா? சாலா 500 கோடி. உடனே நம்பிதான் ஆச்சோம். உண்மையதான் சொல்றேன். சத்தியமா காசு வரல சார். வரலையா? வகையில எவ்வளவு அடிச்சுட்டாங்க. தேக்கோ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு எனக்கு பைசா வேணும். யார் யார் மாட்டவங்க தெரியுமா? தெரியும் சார், தெரியும் சார். எந்த எக்ஸ்கியூஸ் சொல்லாத. கண்டிப்பா சார். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சார்? ചിരിക്ക പോരാ. इतना पैसा देने के बाद और ज्यादा करके पूछता है क्यों? अरे माता, एयरपोर्ट कस्टम से बहुत कम कर रहे हैं साहब. हम लोग तो रेगुलर कस्टमर है ना. എല്ലാരും കൂടെ മീറ്റ് ചെയ്യുന്നു. ये छोटू, एक ठंडा वाटर बॉटल लेके आओ यार. എല്ലാരും മീറ്റ് ചെയ്യുന്നു. അത് പക്ഷെ ഉണ്ടാവും എങ്ങനെയാന്ന്. ഇതിനിടക്ക് അബ്ബാസ് മറ്റേ അരവിന്ദ് பணத்தை இப்போ எடுத்தோம்னா மாட்டிப்போம். தாராவி சுத்தி போலீஸ் செக்கிங், மும்பையே ஃபுல் அலர்ட்ல இருக்கு. சுமந்த் பெருசுக்கு உங்க மேல சந்தேகம். சிச்சே, அந்த மாதிரிலாம் ஒண்ணு. அப்ப என்ன தேட சொல்ல அனுப்புறாரு. போலீஸ்க்கு ஏதாச்சும் அவங்களுக்கு பணம் வந்ததா இல்லைன்னு டவுட்ல இருக்காங்க. லோக்கல் போலீஸ்க்கு எந்த நியூஸும் வரல. ஏதாவது பெரிய வண்டி, டெம்போ இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ண சொல்றாங்க. രണ്ടായിരുന്നു ആള് ഫുള്ള് ഇതാണ്, അലേർട്ടാണ്. பெரிய லெவல் தான் பிரஷர் ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுது. ஆனா கண்டிப்பா இப்ப பணத்தை பிடிக்க முடியாது. வேற வழி, பொறுமையா பிரிச்சுப்போம்.
ஐயா அப்ப இன்னும் 2 நாளைக்கு இப்படிதானா? சுகர் பேஷண்ட் மாதிரி ഷുഗർ கோடீஸ்வரனா இருந்தும் என்ஜாய் பண்ண முடியல. என்ன பண்றது? வேணா ஒண்ணு பண்ணலாம். ஆகிய லைட்டா ஒரே ஒரு கட்ட எடுத்து ஒரு சின்ன பார்ட்டி வச்சிடலாமா? டேய் டாலர்ஸ் பார்ட்டியா எதுக்கு? எப்படி இருந்தாலும் பணத்தை பிரிச்சுட்டு அவங்க ஒரு பக்கமா போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. அதனால ஒரே ஒரு சின்ன பார்ட்டி. நான் உன்னை ஒரு காமெடி பீஸ் தான் நினைச்சேன். ஆனா நீ ஒரு பெரிய சாம் இன்ட்ரெஸ்டா ஆசைப்பட்டீங்க. வச்சிருவோம். അടുത്ത സോങ് ഈ സമയമല്ലേ നമുക്ക് സജഷൻ വന്നേക്കാൻ കൂടുതൽ ചെയ്യാൻ പറ്റും. നിർബന്ധമായിട്ടും ചെയ്യണം എന്ന് പറഞ്ഞ സോങ്. ഇവിടെ കാണുന്നല്ലേ ആ, ആ. അരവിന്ദ്. ഇതെന്താ ഇവരിങ്ങനെ ആഘോഷിക്കുന്നതായിരിക്കും വിചാരിക്കുന്നത്. അരവിന്ദല്ലേ? ആ ഓ ഇത് മറ്റേ സുമന്റെ വീട്. ഓ കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് തന്നെ കാണിച്ചില്ലല്ലോ. என்ன சாப்பிடுற? நான் சாப்பிட்டேன், நீ படு. லேட்டா வந்து கோவமா இனிமேல் வரமாட்டேன்டி. இதே குழப்பா போச்சு. ச்சே. எனக்கு தெரியும், கொஞ்ச நாளாவே நீ ஒழுங்காவே என் கூட பேச மாட்டேங்கிற. சுச்சி, இன்னும் 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம பாருன்னு போறோம். என்ன பாக்குற? சத்தியமா நம்ம எப்படி எல்லாம் வாழணும் நீ ஆசைப்பட்டியோ அதை விட சூப்பரா வாழ்றோம். ஓ என்னடா சொல்றியா? ஆமா, யார்கிட்ட சொல்லாத, எல்லாமே ரெடி. நாளையில நம்ம புது வாழ்க்கை வாழ போறோம். டேய், என்ன சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்லல என்ன? நான் ஏன் போய் சொல்றேன்? நம்ம வேண்டிய பணம், புது வீடு, பிசினஸ் எல்லாமே ரெடி. லண்டன் 2 அலைஸ் அவன் வீசா கூட ரெடி பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி நீதான் எனக்கு எல்லாமே. പക്ഷെ സംഭവം இது எப்படி நீ வாழ்க்கையில அழவே கூடாது. ആ ഒരു രീതിയിലാ പറയുന്നത്. ആള് ശരിക്കും സെറ്റ് ആവാൻ വേണ്ടിട്ടാണ് ആ ഒരു സാധനങ്ങളൊക്കെ ചെയ്യുന്നത്. എന്നാ അത് കഴിഞ്ഞ് നിർത്താനുള്ള പരിപാടി ഉണ്ടെന്ന് തോന്നുന്നല്ലേ? ഫുൾ ടൈം ചെയ്യാണ്ട്. അതെ. ஹலோ, சொல்லுங்க. சரி, நீ எங்க இருக்க? என்னடா இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அம்மா பையனை போய் இல்லையா? நான் என்ன അരവിന്ദ് അപ്പൊ ഇവിടുത്തെ ആൾ തന്നെയാണ് മെയിൻ. என்ன பையன் கூத்தடிச்சியா? நைட் அந்த லீசர் பாரு மாத்தோட பிறந்த நாள் சொல்லி கூப்பிட்டாங்க. நான் எவ்வளவு வேலை வேணான்னு சொன்னாலும் என்ன கூட்டு போயிட்டாங்க. ஏண்டா, என் பொறுப்புல வந்த பணம் காணா போச்சு, வயிற்று நெருப்பு கட்டி அலைஞ்சிட்டு இருக்கேன். காத்தெல்லாம் பசங்க தேடி சுத்திட்டு இருக்காங்க. உனக்கு கூத்து கேக்குதா? வேற எவன்டா அவட கூத்து அடிச்சது? பார்த்தேன், மத்தவங்க யாரும் சரியா கவனிக்கல. ஆனா எனக்கு என்னமோ இவன் தான் பணம் அடிச்சிருப்பான்னு தோணுதியா? இல்ல, நானும் பணத்தை தெரியாத போயிருந்தேன். நான் எதுவும் தப்பு செய்யல. நீ தப்பு பண்ணடா. அப்ப வயசு கூட்டிட்டு வரும்போது ஏடா தப்பிச்சு போயிருக்க நீ? ഓടാൻ നോക്കിയാ? ചെറിയ മൈന്യൂട്ടായിട്ട് മറ്റേ സംഭവങ്ങളല്ലേ പിടിക്കുന്നത്. സീനായല്ല ആ സീൻ കാണിച്ചപ്പോഴേ இல்ல கேட்டுந்தாயா? ராசா கல்கத்தா இல்ல உள்ள மாட்டான்டா கிட்ட போறோம். ஐயோ என்ன நம்புங்க ப்ளீஸ், எனக்கு எது தெரியாது. அந்த காசு பத்தி எனக்கு தெரியாதுயா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அந்த காசு பத்தி எனக்கு எது தெரியாதுயா. என்ன நம்புங்க. ശരിക്കും കല്യാണം നടത്തിക്കൊണ്ടല്ലേ? नहीं नहीं नहीं, आपका काम हो जाएगा. അതാണ് ഇയാൾക്ക് നല്ല പ്രഷർ ഉണ്ട് മറ്റേ പൈസ പോയതിന്റെ. चिंता मत करिए जी. हाँ जी, हाँ பணி ஆகிட்டு ഓ ആരാ വന്നേ? മറ്റവരെ ഓൺ ദി സ്പോട്ട് എസ്കേപ്പ് ചെയ്യാൻ. കാരണം ഇല്ലാന്നുണ്ടെങ്കിൽ ഒരാള് പോയാൽ ഇതല്ലേ പറഞ്ഞാ പ്രശ്നമല്ലേ?
അപ്പൊ അരവിന്ദ് നമ്മൾ ഉദ്ദേശിച്ച പോലെ അല്ല, ഞാൻ വിചാരിച്ച വേറെയാണെന്ന്. പോലീസിന്റെ കൂടെ ഇരിക്കുന്നല്ലേ? ആ കാരണം കുറെ സ്ഥലത്ത് സംശയത്തിന്റെ ഇതിൽ കാണിച്ചില്ല അജിത്സാറിന്റെ കൂടെ. മറ്റുള്ളവര് വന്നാലും പ്രശ്നമല്ലേ, അതുകൊണ്ടാണ് എനിക്ക് ഗണേശനെ വന്നത് ഡയറക്റ്റ്. വെട്ടല്ലോ, വെട്ട്. ഓ ഭയങ്കര ഫേസ് പണിയിട്ടായിരിക്കും. അതിന് ഇവർ രണ്ടുപേരും ഏകദേശം മറ്റേതല്ലേ. ഓ ലോക്ക് ചെയ്തിട്ടാ വന്നേക്കണേ. അവിടെ പക്ഷെ അത് അൺഎക്സ്പെക്ടഡ് ആയിരുന്നു. ഞാൻ വിചാരിച്ച് അങ്ങനെ ഇറങ്ങി വരുന്നത്. അല്ലേ അങ്ങനെ കൊണ്ടുപോകണല്ലോ. മെയിൻ ആളെ തന്നെ കൊണ്ടുപോയപ്പോ അതങ്ങനല്ലേ. വെറുതെ ഇരിക്കില്ല കേട്ടോ. ഇല്ല ഇല്ല ഇല്ല, അത് ഷുവറല്ലേ. ഈ ഒരു രൂപത്തിൽ കാണാത്തൊരു രൂപം കാണിച്ചോല്ലേ ഏകദേശം. നോക്കി കാണുകയും ചെയ്തായിരുന്നു ഓൾറെഡി അച്ഛനിരിക്കുന്ന അവിടെ. ക്യാരക്ടർ അങ്ങേറ്റം ആയിക്കൊണ്ടിരിക്കട്ടാ. അങ്ങേര് നമ്മൾ എന്തൊക്കെ പറഞ്ഞാലും അത്ര പ്രായമായിട്ടുള്ള മനുഷ്യനൊക്കെ അല്ലേ. ഇവരെ മറ്റേ ഇതിനൊക്കെ തള്ളിയിട്ട് പോകുന്ന ഫുള്ള് മെമ്മറീസ് കളക്ട് ചെയ്യുന്ന പോലെ അല്ലേ. ബ്രേക്കപ്പ് മെമ്മറി. அவனையும் மகத்தையும் காசு வச்சு கூட சொல்லு. பிரேம், நீயும் மகத்தும் அந்த காசு வச்சு கூட உடனே வாங்கடா. சொல்லுது சரியா? ഭയങ്കര ബിസിയാണ്. തീർന്നില്ല പാട്ട്. ഇല്ല ഇല്ല, അതിന്റെ ഇടയിലാണ് നല്ല പകയുണ്ടോ. നല്ല പകയുണ്ടോ. ഭയങ്കര പകയായിരിക്കും. ഇതാണോ പ്ലാൻ നടത്താൻ പോണേ? എപ്പോഴാണ് അവരുണ്ടല്ലോ നോക്കുന്നൊക്കെ ഉണ്ടല്ലോ. ഒരു കൂടെ നോട്ടം கிடைக்கிற வரைக்கும் போடு. லைன் போக மாட்டேங்கிறா. கணேஷ் கூட்ட உடைச்சிருவோம். அலாரங்க precisely the point. മറ്റേ സംഭവം മനപ്പൂർവ്വം ഓടി വരുവാங்க. മെസ്സേജ് ഇല്ല. ഒരു வரல.